வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மூணு சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நமக்குரிய சரியான கல்லூரியை ஈஸியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தங்களுடைய சாய்ஸை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி பிடிஎஃபாகவே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பிடிஎஃப் லிங்க்ஸை ஃபுல்லாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வீடியோக்குள்ளே வரலாம். ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மூலமாக நடக்கிறதுனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பெறுது. ஸோ அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் நம்பர் 1 பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. இந்த இடத்துல தயவு செய்து உங்களுடைய மார்க் அண்டு ரேங்கை மறந்துடுங்க. புரியலையே சார் எங்களுக்கு அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த ரூலை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் 2 கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். கேஸ் 1 வச்சுக்கலாம். இவருடைய ரேங்க் வந்து 1755 வச்சுக்கலாம், 85 வச்சுக்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இவர் வந்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, காலேஜ் 1ல் சாய்ஸ் 1ல் காலேஜ் ஏ கொடுத்துறாரு, சாய்ஸ் 2ல் காலேஜ் பி கொடுக்குறாரு, சாய்ஸ் 3ல் காலேஜ் சி கொடுக்குறாரு. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அவர் மேக்ஸிமம் சாய்ஸை வந்து ஃபில்அப் பண்ணிடுறாரு. அதில் சாய்ஸ் நம்பர் 32ல் காலேஜ் ஏபிசின்னு ஒரு காலேஜ் கொடுக்குறதா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ரேங்க் அடிப்படையில் சாய்ஸ் 1ல் அவர் என்ன காலேஜ் கொடுத்துருக்காரோ அதில் சீட் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லைன்னா காலேஜ் பிக்கு போகும். அங்கேயும் சீட் இல்லைன்னா காலேஜ் சிக்கு போகும். அங்கேயும் சீட் இல்லைன்னா அடுத்த காலேஜ். இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர் 32வது சாய்ஸாக கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் ஏபிசியில் அவருக்கு சீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக இவருக்கு சீட் அலாட் ஆயிரும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவர் ஒரு 10 காலேஜ் தான் சாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த காலேஜில் சீட் இருக்கா இல்லையானே அந்த சிஸ்டம் செக் பண்ணவே பண்ணாது. அப்போ உங்களுக்கு சீட் கிடைக்காம போயிடும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி செகண்ட் கேஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஒருத்தருடைய ரேங்க் வந்து 1650 வச்சுக்கலாம், இன்னொருத்தருடைய ரேங்க் வந்து 1651. அப்போ இவரை விட இவர் கட் ஆஃப் கூடுதலாக எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இவர் தான் ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கார். இவரோட தன்னோட சாய்ஸில் காலேஜ் ஏ கொடுத்துறாரு, செகண்ட் சாய்ஸில் வந்து காலேஜ் பி, தேர்ட் சாய்ஸில் வந்து காலேஜ் சி கொடுக்குறாரு. சரிங்களா? அதுவே வந்து இவர் வந்து அதாவது இவருக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கவர் சாய்ஸ் 1ல் காலேஜ் ஏ, சாய்ஸ் 2ல் காலேஜ் பி, சாய்ஸ் 3ல் காலேஜ் சி, சாய்ஸ் 4ல் காலேஜ் டி கொடுக்குறதா வச்சுக்கோம். இப்போது இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, காலேஜ் ஏல சீட் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா காலேஜ் பி, அதுலேயும் சீட் இல்லைன்னா காலேஜ் சி, அதுலேயும் சீட் இல்லைன்னா இவருக்கு எங்கேயுமே செக் பண்ணாது. ஏன்னா இவர் சாய்ஸ் தான் கொடுக்கலையே. அதனால் இந்த 3 காலேஜில் மட்டும்தான் சீட் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா இவர் வெயிட் லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதுவே இந்த மாணவர் எடுத்துக்கோங்க, இவரை விட ரேங்க் கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் சாய்ஸ் 1ல் காலேஜ் ஏல சீட் இருக்கான்னு பார்க்கும். அதில் இல்லைன்னா காலேஜ் பியில் பார்க்கும், காலேஜ் சிலையும் பார்க்கும். இதில் எதுலேயுமே சீட் இருக்காது. ஏன்னா இவருக்கே சீட் கிடைக்காதப்ப இவருக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய 3 காலேஜில் வந்து இவருக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கக்கூடியவருக்கு அந்த 3 காலேஜில் சீட் கிடைக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ இப்போ காலேஜ் டியில் செக் பண்ணி பார்க்கும். சப்போஸ் சீட் இருந்துச்சுன்னா உடனடியாக இவருக்கு கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? காலேஜ் டின்றதை நீங்கள் சாய்ஸ் 4ல் கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? 4th சாய்ஸாக காலேஜ் டியை கொடுத்தாரு. ஸோ நீங்கள் என்ன தான் இவரோட ரேங்க் முன்னாடி இருந்தால் கூட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லப்பில் அந்த கொடுக்காதனால உங்களுக்கு சீட் இல்லாமல் போயிடும். இவர் உங்களுக்கு அடுத்ததாக இருந்தால் கூட அந்த காலேஜில் சீட் இருந்துச்சுன்னா சீட் கிடச்சிரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. ரேங்க்கை பற்றியோ மார்க்கை பற்றியோ கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் எப்போதுமே பெஸ்ட்டு காலேஜஸ் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் டாப்பில் தான் இருக்கணும். அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம 2 காலேஜ் வச்சுக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது குட் காலேஜ், இது காலேஜ் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இது காலேஜ் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 2 காலேஜில் எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் அதாவது இந்த மாணவருக்கும் தெரியும் பெஸ்ட்டு காலேஜ் தான் இருக்கிறதுலே சூப்பர் காலேஜ்னு தெரியும். அதே வந்து குட் காலேஜ் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரான காலேஜ்னு தெரியும். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ரேங்க்கை வந்து போன வருஷத்தை செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது காலேஜ் ஏல சீட் கிடச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ காலேஜ் பி தான் இவர் ஆசைப்படுறாரு, ஆனால் அதில் சீட் கிடைக்கலன்றது தெரியுது. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவருக்கு போன வருஷம் சீட் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த சுமாரான காலேஜ் அந்த இதை சாய்ஸ் 1லையும் சீட் கிடைக்காதுன்னு இவர் நம்புறாரு பார்த்தீங்களா, அந்த சூப்பர் காலேஜ் அதை செகண்ட் சாய்ஸ்லையும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த காலேஜ் ஏல சீட் இருக்கான்னு பார்க்கும். இருந்தால் உடனடியாக அவருக்கு என்ன கிடைச்சிரும்? சீட் கிடச்சிரும். ஆனால் காலேஜ் பியில் சீட்டு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கவே பார்க்காது. இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இன்னும் ஆல் இண்டியா கோட்டாவில் 8 சீட் வேக்கண்டாக இருக்குது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்?
நீங்கள் பாட்டுக்கு வந்து அடுத்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு செகண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க, கோயம்புத்தூரில் நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை சாய்ஸ் பில்லில் நீங்கள் விட்டுட்டு இல்லைன்னா லாஸ்ட்டாக கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த 8 சீட்டு உங்களுக்கு இருந்து கிடைக்க போகிறது கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்களுக்கு புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அந்த மாணவர் என்ன சார் செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, பெஸ்ட்டு காலேஜஸ் தான் வந்து அவர் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதுதான் இருக்கிறதே சூப்பர் காலேஜ். அந்த காலேஜ் தான் அவருடைய ஃபஸ்ட்டு சாய்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் அடுத்ததாக இருக்கக்கூடிய அதாவது சுமாரான கல்லூரியை கொடுக்கணும். இப்போ என்ன நடக்கும், இந்த காலேஜில் சீட்டு இருக்கான்னு செக் பண்ணும், இருந்துச்சுன்னா இவர் கிடைச்சிடும், இல்லாத பட்சத்துக்கு தான் அடுத்த சாய்ஸ் போகும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் இதில் பாருங்கள், இதில் சீட் இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ண முடியாமல் போயிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு முக்கியமான ரூல். சரிங்களா? மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, இப்போ 2 பேர் எடுத்துக்கும். நான் இந்த இது ரூலை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை சொன்னேன்னா இவங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த 2 இதை எடுத்துக்கோங்க. இவர் 1000வது ரேங்க்கில் இருக்கார், இவர் 1001வது ரேங்க்கில் இருக்கார். அதாவது இவருக்கு அடுத்தபடியாக தான் இவர் இருக்கார். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இவர் சாய்ஸ் 1ல் ஏ எடுத்திருக்காரு, சாய்ஸ் 2ல் பி, சாய்ஸ் 3ல் சி, சாய்ஸ் 4ல் டி, சாய்ஸ் 4ல் இ. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 5 காலேஜ் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இவருக்கு காலேஜ் ஏல சீட் இருக்கா அப்படின்னு பார்க்கும், இல்லைன்னா காலேஜ் பி, இல்லைன்னா சி, இல்லைன்னா டி. அடுத்து ஈயில் இருக்கக்கூடிய காலேஜ் சீட் இருந்துச்சுன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட் கிடச்சிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த காலேஜ் ஈயில் வந்து சீட் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1001வது ரேங்க் வந்து சாய்ஸ் 1ல் அந்த காலேஜ் இ கொடுத்தா கூட அவருக்கு சீட் கிடைக்காது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, யார் ரேங்க் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு அவர் கொடுத்துருக்க காலேஜ் லிஸ்ட்டில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் சீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். இவருக்கு அடுத்தக்கூடிய இருக்க ரேங்க் வந்து இவர் கடைசி சாய்ஸை கொடுத்துருக்குது, அவர் ஃபஸ்ட் சாய்ஸை கொடுத்தா கூட இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றது டவுட்டு தான். ஸோ இவருக்கு சீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுதான் நான் சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் எ சீட் இன் த காலேஜ் தட் யூ ஹவ் கிவன் இன் த சாய்ஸ் ஃபில்லிங் தென் ஷியூர்லி யூ வில் கெட் இட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு காலேஜ் நம்ம நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் சீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் எத்தனாவது சாய்ஸில் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தான் நான் சொல்கிறேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லி புரிய விஷயம் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த 3 ரூலை சம்மரைஸ் பண்ணி நான் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ரேங்கையும் மார்க்கையும் பற்றி கவலைப்படாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் பெஸ்ட் காலேஜஸ் தான் முன்னாடி இருக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம், தட் மீன்ஸ் ஒர்ஸ்ட் காலேஜ் நான் சொல்ல வரல, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரேங்கிங் காலேஜஸ்லாம் அதுக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஸோ நம்பர் 1 காலேஜ் தான் நம்பர் 1 சாய்ஸில் இருக்கும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எத்தனாவது இடத்துல நீங்கள் ஒரு காலேஜ் கொடுத்தாலும் அதில் சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரேங்க் அதே சாய்ஸை வந்து அவர் முன்னாடியே கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு போகத்தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.